எதுக்குன்னா வெறும் அந்நிய பாஷை பேசுறது மட்டும் இல்ல, தேவனோட ரகசியம் பேசுறது மாத்திரமல்ல, அவர் உன்னை பற்றி பிடித்து பயன்படுத்தும்படியாக. ஹல்லேலூயா. ஓடா ராபா, கைகளை தட்டி அப்படி கண்ணை மூடி, ஓ ரகதன ரபா லாபா. உனக்கு இந்த வார்த்தை என்ற போஜனம் எதுக்கு மகனே தெரியுமா? உன்னை பயன்படுத்த மகனே, உன்னை அபிஷேகம் பண்ணு. நீ சாதாரண மனிதனாய் வாழ்ந்து விட்டு செத்து போவா என்றால், ஓ சிங்கமாய் அழைக்கப்பட்ட நீ ஒரு நாயை போல செத்து மடிவதற்கு அல்ல உன்னை அபிஷேகம் பண்ணது. யூத ராஜ சிங்கம் உன்னை அபிஷேகம் பண்ண எது தெரியுமா? ஓ, நீ நடந்து போகும் பொழுதே பயப்படத்தக்கதாக, அசுத்தாவிகள் பயப்படத்தக்கதாக, ஓ அசுத்தாவி அலறி ஓடத்தக்கதாக. ஓ, இவன் மேல ஒரு அபிஷேகம் இருக்கிறது, இவள் மேல ஒரு அபிஷேகம் இருக்கிறது, இவள் அபிஷேகத்தோடு வருகிறாளே. ஓ, போய் நன்றாக போஜனம் பண்ணி நல்ல திருப்தியாய் சாப்பிட்டு அபிஷேகத்தை பெற்று எண்ணெயை பெற்று தேவ பிரசனத்தை பெற்று வருகிறாளே. ஐயோ, இவள் வந்தாலே தெருவில் என்னால் நடமாட முடியல. நான் போறேன், நான் போறேன், நான் போறேன், நான் போறேன்னு உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை கண்டு பேய் ஓடும் பாரு. அதுக்கு தான் கொண்டு வர்றாரு தம்பி, அதுக்கு தான் கொண்டு வர்றாரு. ஏதோ அறிவை வளர்க்கறதுக்காக கொண்டு வரல. வசனங்களை எல்லாம் கேட்டு கேட்டு நீ பலப்படுத்துவதற்கு எதுக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுமா? நீ பிசாசின் ராஜ்யத்தை அழித்து பிசாசின் ஆளுகையை பிடுங்கி பிசாசு நடமாடுகிற நடமாட்டத்தை உடைத்து அவனை கட்டி அப்புறப்படுத்தி பாதாளத்தை அடைப்பதற்காகத்தான். கையை தட்ட மாட்டீங்களா? கையை தட்டி கத்து நாமத்தை மாய்ந்த. அதுக்கு தான் கொண்டு வராரு, அதுக்கு தான் கொண்டு வராரு. ஹல்லேலூயா. நான் ஆவியான ஒரு பார்வையில் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இங்கே எத்தனை பேர் அபிஷேகத்தை நிரம்புறீங்க? எத்தனை பேர் நீங்கள் ஆவியில் நிரம்புறீங்க? கண்ண மூடி என்ன பார்க்கக்கூடாது, கண்ண மூடி அபிஷேகத்தை பெறணும். ஹல்லேலூயா. அப்படியே நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். உங்களை தான் பின் நாட்களில் ஊழியத்தில் பொறுப்பு கொடுப்பேன். இல்லைன்னா நான் தரமாட்டேன், நீ கோச்சிக்கிறாத. ஏன்னா உன் மேலே அபிஷேகம் இல்லைன்னு நான் சொல்லிவிடுவேன். ஓ ஹல்லேலூயா. உன் மேலே பொறுமை இல்லை, அதனால் இதை கொடுக்க முடியாதுன்றுவேன். நீ எந்த அளவிற்கு ஆவியின் கனி கொடுக்குறாயோ அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் உன் கையில் மைக் வரணும்னா நீ இப்போ கனி கொடுத்தாகணும். சும்மா கிடையாது. இப்போ கொஞ்சத்தில் இருக்கும்போது உண்மையாரு அநேகத்துக்கு அதிகாரியா உன்னை வைப்பார். ஹல்லேலூயா. போஜனம் சாப்பிட்டுக்கிட்டே இரு. விஜயம்மா எனக்கு இப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கிறது மாதிரி சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்கிற மாதிரி ஆவியானவர் உனக்கு போஜனம் கொடுத்துக்கிட்டே இருக்கார், கொடுத்துக்கிட்டே இருக்கார். கடந்த 87 நாள் சிலர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. எப்படி இருப்பாங்கன்னு பாருங்க. ஒரு நாள் வரும், அதனுடைய எஃபெக்ட் வெளியே வரும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் வீட்டில் போய் உட்காந்து மல்லாக்கா படுத்துட்டு அல்லேலூயா இவ்வளோ மணி நேரம் உட்காந்து பாஸ்டர் இழுன்னு இழுத்துட்டாரு, இடுப்பு வலிச்சு நான் கொண்டாங்க அப்படின்னு அப்படியே மெத்தையில் படுத்துட்டு அடுத்த செகண்ட் எதுதான் நம்மளை தேடுது? இன்னைக்கு சபிச்சு கீழே தள்ளின இந்த நம்மளை பாதாளத்தை கொண்டு போகிற இந்த செல்லை தான் தேடுது. ஆமாவா இல்லையா? ஏம்மா இவ்வளோ மணி நேரம் சபையில் இருந்து உனக்கு போதாதா? நான் தான் வந்தேன்ல, அப்புறம் என்ன கொண்டா, சோறு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நான் பார்த்து 3 மணி நேரம். அவர் பாட்டு 3 மணி வரைக்கும் இழுத்துட்டார். 1:30க்கு தூங்கணும், 3 மணி இதுக்கு தான் நான் சபைக்கு வரக்கூடாதுங்க, படிக்க வேண்டாமா அப்படியே சொல்லிட்டு இவன் பாட்டு உள்ள எல்லா ஆப்புக்கும் போயிடுவான், எல்லா ஆப்புக்கும் போயிடுவான். உடனே உட்காந்து இந்த 3 மணி நேரத்துக்கு 6 மணி நேரம் ஆக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 1:30 வரைக்கும் செல்ஃபோன் பார்க்குறவங்க நம்ம மத்தியில் உட்காந்துருக்காங்க. நான் யாருன்னு சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடிச்சிக்கிருவீங்க. அல்லேலூயா. அவன் மொழியை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். திருட்டு மொழி முழிப்பான். அப்படியே மொழி சில நேரம் மொழியை அப்படியே கீழே கவிச்சிருவான். அவன் தான். அல்லேலூயா. நைட்டு 1:30 வரைக்கும் பா. காலையில் என்னையும் பாருன்னு கூப்பிட்ற பார்த்துட்டு இப்படியே இருப்பான் ஒரு சைஸா. ஐயோ மாக்காருமாங்க எங்கள் ஊரில் தவளை படுத்துகிற மாதிரி தவளை மாதிரி படுத்துக்கிட்டு நான் 11 மணிக்கு போனால் தவளை மாதிரி படுத்து கிடக்கான். காலை இங்கே தூக்கி இந்த காலை இங்கே தூக்கி இந்த படுக்கிறது கூட தேவ அபிஷேகம் பெற்றவன் மல்லாக்கப்படுது. அழகாக நேம ஆண்டோட அபிஷேகம் நெஞ்சுக்குள்ளே இறங்கும். இந்த குப்பரை படுக்கிறது புருஷனாக இருந்தாலும் சரி பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி நீட்டாக படுக்க கற்றுக்க. ஒரு மாதிரி காலை தூக்கிட்டு இப்படி படுக்கிறது இப்படி படுத்து கிடக்கிறதுனா ஒற்றே குத்து நான் பார்த்துக்கிறேன். லேலுயா. அழகாக படு. ஒரு கழிச்சு பாடு. ஏன்னா ஒரு கழுத்துலாம் படுக்க முடியாது, கொஞ்சம் இருமல் வந்து நேரம் இப்படி தான்
அல்லேலூயா. 25 வருஷத்துக்கு முன்னாடி 28 வருஷத்துக்கு முன்னாடி கற்றுக்கிட்ட பாடம் அது. அல்லேலூயா. ஆனால் நான் கற்றுக்கல, எனக்கு கருத்தில் அப்படியே அழகாக அப்படி தான் நடத்தினார். எங்கள் பைபிள் காலத்தில் குப்பரை படுத்து கிடப்பான். வார்டன் வருவார், பொழிச்சுன்னு ஒரு அடி அடிப்பார். பைபிள் காலேஜ் படிக்க வந்தவன் ஆனால் அப்படியே ஜபத்தோடு அப்படியே படுத்து பாருங்க. அப்படியே பெண்கள் அழகாக உருக்கணிச்சு அழகாக படுங்க, ஆவியானவர் பேசுவார். நல்லா சாப்பிட்டுட்டேன், யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து பறிஞ்சு அனுப்பிவிட்டேன்னு வச்சுக்க, நிஜமாவே அது மாக்கா மாதிரி தான் இருக்கும். என்ன மாக்கா? மாக்கானா என்னது? தவக்கலை மாதிரியே இருக்கும், அசிங்கமாக. அதனால் அபிஷேகம் பெற்றவன் படுக்கும் பொழுது கூட நீட்டாக படு. இன்னையிலேருந்து ஒரு டோட்டலி சேஞ்ச். ஆமென். காதில் வச்சுக்கிறியா? அழகாக படு. நிம்மதி ஆண்டவர் அப்படியே தட்டி எழுப்புவார், கனவு காண்பிப்பார், சொப்பனம் காண்பிப்பார். உன் அருகில் வந்து யோசேப்பு அப்படி தான் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே இந்த பொண்ணை கட்டிட்டேன், இது நிச்சயம் பண்ணிட்டு வந்துட்டேன், ஆனால் அவள் கன்சீவாக இருக்கான்னு கேள்விப்படுறேன். ஐயோ தலை சுற்றுது, இருந்தாலும் அவமானப்படுத்த எனக்கு மனசு இல்லை ஆண்டவரே. ஆனாலும் அப்படி கன்சீவாக இருக்கிற பொண்ணை நான் எப்படி கட்டுறது? அவள் தப்பாக தானே போயிட்டா. என்ன ஆண்டவரே, இப்படி ஒரு பொண்ணை கட்டிட்டேனே, நான் வேறு நல்ல பொண்ணை மூக்கு மூலியமாக இருக்குன்னு நினச்சேன். கடைசியில் இவ்வளோ பெரிய மூக்காக இருக்கும், நாக்காக இருக்கும்னு எனக்கு தெரியலையே. முகத்தை பார்த்து இனிமேல் எவ்வளையும் நான் என்ன செய்ய மாட்டேன், நம்ப மாட்டேன். ஆண்டவரே, அழகான பொண்ணாக இருக்கு, மரியாள் ரொம்ப அழகான பொண்ணாக இருக்குன்னு நினச்சேன். அவங்க எல்லாரும் சொன்னாங்க, எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பான்னு வேறு பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க இந்த மரியாதை குறித்து. நானும் அதை நம்பி நிச்சயம் பண்ணுறா இவளை கட்டினா இவளை தான் கட்டுவேன், இல்லைன்னா கட்ட மண்ணில் போவேன்னு வேறு ஒத்த காலில் நின்று என்ன பண்ணிட்டேன், நிச்சயம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஜெபிக்கிற மகன் நாங்கள், வேதம் வாசிக்கிற மகன் நாங்கள், எப்போ பார்த்தாலும் கதை அடைச்சிக்கிட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம், சோத்திரம் போட்டுகிட்டே இருப்பாங்க அப்படின்னு வேறு அவங்க அம்மா வேறு சொன்னாங்க. எல்லாம் ஃப்ராடாக தான் இருந்திருக்குமோ, ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு பின்னாடி ஒரு வாசல் வச்சுருப்பாளோ, அப்போ போய் ஏதோ தப்பு பண்ணிட்டா போடுறது. அடா பாவி, எவன் பெற்ற பிள்ளைக்கு நான் அப்பனாவாக எனக்கு ஏமாத்த நினச்சா, நல்ல வேலை எனக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்த கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். இப்போ என்ன செய்ய, பஞ்சாயத்து பண்ணாலும் பாவம் எப்படியும் போயிட்டு போகுது. மாதா மரியாதைனாலும் கூட ஒரு ஏதாவது ஒன்று கிடக்கும், பார்த்துக்குறோம் அப்படின்னு அவன் உருக்கடிச்சு அப்படி படுத்து கிடக்கான். ஜெபம் பண்ணிட்டு தான் படுத்திருந்தான். அவன் மாக்கா மாதிரி இப்படி படுக்கல. எப்படி படுத்தான்? அழகாக நிம்மதி. கர்த்தருடைய தூதன் இறங்க வரார். ஆமென். தட்டி எழுப்புறார். எழும்பல, சொப்பனத்திலே சொல்றார். என்ன சொல்றாரு பாரு. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்ட கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில். அப்ப சிந்தித்து கொண்டு தூங்குனான்னு அர்த்தம். சொப்பனம்னா என்னது? தூங்குனாதான்டா சொப்பனம். தூங்குனாதானே சொப்பனம் வரும். ஜெபத்தில் காட்சி பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தரிசனம். தூக்கத்தில் காட்சி பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர், ஆமாம், சர்ச்சில் வந்து நீ தரிசனம் பார்க்கணுமே ஒழிய சொப்பனம் பார்க்கக்கூடாது. ஆமென். வீட்டில் போய் தூங்கி சொப்பனம் பார்க்கணும். சர்ச்சில் வந்து நீ என்ன பண்ணணும், விழித்து அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கும் பொழுது உன் அகக்கண்கள் திறந்து ஒரு காட்சி விழும் பாரு. ஓ மகாராஜா மகாராஜா, அவ்வளோதான், எங்கேயோ போயிடுவேன். அல்லேலூயா. அதுக்கு பேர் தரிசனம். அல்லேலூயா. உங்களை அநேகர் காட்ட போறார். ஆமென். பாருங்க, சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே உன் மனைவியா, இதே பேர் தான் இயேசுவுக்கு, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறு. அதே பேரை போட்டு தான் போடுறாரு. தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாகி இருக்கிறது பரிசுத்த ஆவியினால். ஆமென் சொல்லுங்க. நீ பக்கத்து வீடு நினச்சிடாத. இந்த ஒரு பையன் ஒரு மாதிரி, நான் நிச்சயம் பண்ண போகும்போது ஒரு மாதிரி ஒரு 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 முடி எப்படி இங்கே வரைக்கும் இழுத்துட்டு போனானே, அவனாக தான் இருக்குமோ இப்படிலாம் நினைக்காத. இது பரிசுத்த ஆவியினால உண்டானது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், இது தெரியாமல் இப்படிலாம் ஒருத்தன் பாருங்க, குழந்தை பிறந்தது சோப்பாக பிறந்துட்டு, அவன் கருப்பாக இருக்கான். ஆள் எப்படி கருப்பு. புதுக்கோட்டை நடந்தது. குழந்தை போய் பார்த்தா செக்கச்செவன் இருக்கு. சத்தியமாக இது என் புள்ளலன்னு ஒரே கொண்டு போன கத்தியை வச்சு ஒரு குத்து செத்தே போயிட்டா. இந்த புதுக்கோட்டையில் நடந்துச்சு. என்னமா சந்தேகம் பாரு, எவ்வளோ பெரிய
இழப்பு உண்டாக்குது. சண்டைங்கிறது ஒரு பேய். அந்த பேயை நடமாட விட்டுக்கிட்டு இருக்காத, உன் சிந்தையை விட்டு அகற்றிரு. ஆமேன். எங்கே போயிட போறா? கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணு, அப்படி தூக்கிடுவார் ஆண்டவர். ஆமேன். அல்லேலூயா. நீ பாடு கர்த்தரை துதிக்கிறதா உன் வேலை. ஆமேன் சொல்லுங்க. தேவையில்லாத டென்ஷன் ஆக்கிக்கிறாத, தேவையில்லாத கற்பனை பண்ணிக்கிறாத. இப்படி சொல்லியிருப்பாங்களோ, அப்படி சொல்லியிருப்பாங்களோ, என்னமும் சொல்லி தொலையட்டும் போ, அதை கொடுத்து நினைக்காத. ஆமேன். அல்லேலூயா. சிகப்பா பிறந்த ஒரு தப்பாப்பா. இப்போ குங்குமப்பூ மட்டும் அள்ளி அள்ளி கொடுத்தா அது யோசனை வரலையா உனக்கு? குங்குமப்பூ அள்ளி அள்ளி கொடுத்தோன்னா புள்ள சிவப்பா பார்த்துச்சு. நான் கருப்பு, பிறந்தது சிவப்பு, குத்துறா ஒரே குத்து. அதுக்கு அடுத்த செகண்ட் அவனுக்கு அங்கே 1 2 3 4 5 6 6 5 4 3 2 1 1 இதுதான். அல்லேலூயா. பார்த்தீங்களா? கர்த்தர் நல்லவர். இந்த யோசேப்பு அப்படின்னு நினைக்கல. ஆமேன். உடனே சொன்னா, ஏய் யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தி ஆயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. நடக்காதது நடக்கணும்னா அது ஆவியானவர் உள்ளே இறங்கணும். நடக்காதது கூட நடக்கும். எந்த மனுஷனும் நம்பவே மாட்டான். நீ வெளியில போய் சொல்ல, மரியாதை யோசேப்பு நிச்சயம் பண்ணி எந்த விதமான கணவன் மனைவி அவங்க வாழ்ந்ததில்லை சரீரத்தில். ஆனால் வாழ்வதற்கு முன்பாகவே கர்ப்பவதி ஆயிட்டா. அது பரிசுத்த ஆவியின அப்படின்னா அவன் கொச்சப்படுத்துவான். அவன் எப்படி படுத்துவான்? மாம்சத்தில் உள்ளவன் மாம்சத்திலேயே சிந்திப்பான். என்றைக்குமே வேத வசனங்களை மாம்சத்தில் நீங்கள் படிக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரு சம்பவம் இருக்கா, சிம்சனை பற்றி படித்தா உடனே மாம்சத்திலே நீங்கள் போயிடக்கூடாது, ஆவியிலே நீங்கள் அதை படிக்கணும். ஆமே. சிம்சனை பற்றி நான் இதில் பார்த்தேன், செல்லில் பார்த்தேன் அப்படின்னு நீ மாம்ச இச்சையோடு கூட பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. அது உனக்கு இடரலா இருக்கா, அதை பார்க்கவே பார்க்காத. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. இந்த சூப்பர் புக்குன்னு ஒன்று வருது, சூப்பர் புக் அப்படின்னு போட்டேன்னா இந்த சிறு பிள்ளைங்க பார்க்கலாம். நோவா அதெல்லாம் அழகாக உட்காந்து பாருங்கள். நோவா, யோபுலாம் சூப்பராக இருக்குது. யோபு, தாவீது, யோசேப்பு ரொம்ப அருமையாக இருக்குது. இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. அதில் தேவையில்லாத எந்த காட்சியும் வராது. அமைந்தா இருக்க பாருங்க. சூப்பர் புக். இது தாவீதை குறித்து போட்டிருக்கு. தமிழ் சூப்பர் புக்கு, தமிழ் ஃபுல் எபிசோடு தான். இந்த பார்த்தீங்களா, சீசன் ஆதியிலே சீசன், பரீட்சை, யாக்கோபு, என் ஜனங்கள் போக விடு, இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். சிறு பிள்ளைகள் இதை பாருங்கடா, ஏன்டா செல்ல நோண்டிட்டு இருக்கீங்க, இதை பாருங்கடா, அருமையாக இருக்கும். நீ பார்த்துருக்கியா? கர்த்தரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா. அப்ப அவன் சொல்றான் பாரு, ஐயப்படாதே, இந்த பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயர் கொடுப்பா. தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அல்லேலூயா. உடனே அவன் தன் தவறை உணர்ந்தான். ஆண்டவரே மன்னியும், நான் எங்கேயோ எக்ஸ்ட்ரீம் போயிட்டேன், என்னென்னமோ கற்பனை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மரியாள் இடத்துல திருமணம் செய்து கொள்கிறான். அவன் அந்த குழந்தை பிறக்கும் வரைக்கும் தன் சொந்த சகோதரியை போல அந்த மகளை நடத்துகிறான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. கிறிஸ்துவுக்காக சில காரியத்தை கட்டுப்படுத்தணும். ஆமேன் சொல்லுங்க. போஜனத்தை மட்டும் இல்லை, மாம்ச இச்சைகளை கட்டுப்படுத்தணும். ஆமேன். பாருங்க, போவாஸ் 50 வயசு கூட, 50 வயசை தாண்டிட்டு கல்யாணம் முடிக்கல, பெரிய பணக்காரன். இப்போ ஒருத்தி வயலுக்கு வர்றா, ரொம்ப அழகா இருக்கா, அவளுக்கு 30 வயசு தான், 30 வயசு கூட இல்லை, 25 வயசு தான், ரொம்ப அழகா இருக்கா, மோவா பொண்ணு, தப்பு பயிர் பறக்க வர்றா. அப்புறம் அவள் யாருன்னு விசாரிக்கிறான். கடைசியில் அவளை கட்டின புருஷன் செத்து போயிட்டான். அவனுடைய வழிகளை அவளும் சொந்தக்காரன், ஆனாலும் இவ அந்நிய பெண்ணு. கடைசியில் அவளுக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்குறான். இந்த பாரு, அவளை எதுவும் சொல்லாதீங்க, அப்பாடு பிறகிட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை அள்ளி கொடுத்து, இப்போம்மா நீ மாமிக்கு நல்ல செய்கிற, நல்ல ஒரு தாயை போல மாமியை பார்த்துக்கிட்ட, ரொம்ப சந்தோஷம், உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன், இந்த அப்படி ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி மடியில் நிறைய கோதுமையை கொடுத்து அவளுடைய பஞ்சத்தை போக்குறா. அல்லேலூயா. திடீர்னு ஒரு நாள், அல்லேலூயா, மாமி கூப்பிட்டு சொல்கிற, மாமி மருமகளே, என்னங்க அத்தை
உனக்கு ஒரு வாழ்வை நான் அமைக்க ஆவியான்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ என்ன பண்ணு, நீ சுகமாக வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு ஒரு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. கொஞ்சம் வயசு பொண்ணு நீ, என் பிள்ளையை கட்டினதுனால எனக்கு பிடிச்ச சாபம், நான் அன்னைக்கே இந்த பெத்லகேமில் இருந்திருக்கலாம். இங்கே பஞ்சம்னு சொல்லிட்டு இங்கே ஏசு இல்லை அங்கே ஏசுன்ட்டு போய் ஒருத்தையை கட்டினேன். 50 தான். இங்கே தான்டா ஏசு இருக்கிறாரு. என்ன நெருக்கம் வந்தாலும் சபையில் இரு. இந்த நகோமி கொஞ்சம் பஞ்சம் ஒன்று எங்கே போயிட்டா? பக்கத்து ஊர் நல்லா இருக்கு, பிஸ்னஸுக்கு சூப்பரு, பாஸ்டர் போயிட்டு வாரு, சபையை விட்டு போயிட்டு வாரு என்று போகாத. கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், எல்லாம் இழந்துட வேண்டியிருக்கும். நகோமி போய் நல்லா தான் இருந்தாங்க. கொஞ்ச நாள் நல்ல சாப்பாடு கிடைச்சது. இங்கே உள்ளவன் கொஞ்சம் கஷ்டப்பட்டான், பெத்லகேமில் இருக்கிறவன். ஆனால் பக்கத்தில் ஒரு 2 நாள் தள்ளி போனேன்னா அங்கே இருக்கிற அந்த அந்நிய ஊர் மோவாபிய தேசத்தில் நல்ல செழிப்பு இருந்துச்சு, வியாபாரம் நல்லா ஓடிச்சு. ஒரு 2 மருமகளும் கிடைச்சா. ஒரு மருமக பேர் ஓர்பால், இன்னொரு மருமக பேர் ரூத்து. சரியான ரூட்டு வா அப்படி சொல்லி அருமையாக நல்லா வாழ்ந்து டெய்லி பிரியாணி தான், தோசை தான் எல்லாம். கொஞ்ச நாளில் மூத்த தான் புருஷன் ஜாகிறான், நகோமியோட புருஷன், அதாவது ரூத்துடைய மாமனார். திடீர்னு பார்த்தா மூத்த கொழுந்தனார் செத்து போகிறார். திடீர்னு பார்த்தா ரூத்துடைய புருஷன் செத்து போகிறான். ஆக மொத்தம் நகோமிக்கு புருஷனும் இல்லை, 2 பிள்ளைகளும் இல்லை. ஒரு மருமக, ஐயா சாமி நான் போகிறேன் நீங்கள் சொல்கிறபடின்னு போயிட்டா. ஒரே ஒரு மருமக விடாப்பிடியாக வர்றா. அவளை கூட்டிட்டு மறுபடி வெறுங்கையா வர்றா. அல்லையா பார்த்துக்க, சபையை விட்டு போனவன் நிலைமை வெறுங்கையாக தான் இருப்பான். எழுதி வச்சுக்கோ, ஒரு நாள் வெறுங்கையோடு வரலையாக்கோன்னு என்ன கேளு. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இப்படியே சாப்பிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயான்னு பாடிட்டு துதிச்சிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு யோசனை வருது. ஐயோ, கொஞ்சம் வயசு பொண்ணாக இருக்காளே, நம்ம பிள்ளையா இருந்தா ஒரு வாழ்வு தெரிவிக்க மாட்டோமா? அது மருமகளாக இருந்தாலும் பரவாயில்ல, அவளும் மனுஷிதானே அப்படின்னு நினச்சி அவளுடைய சுக வாழ்வுக்காக எத்தனம் போடுகிறாள், திட்டம் போடுகிறாள். தேவ ஆவியினாள். அதெல்லாம் திட்டம், அதெல்லாம் தேவ. அவ சந்ததியில் அவள் கல்யாணம் முடிக்கணும், அவள் சந்ததியில் தாவீது பிறக்கணும், அவர் சந்ததியில் இயேசு பிறக்கணும் தான் திட்டம். அதுக்காக அவள் விதவையாக இருக்கக்கூடாது, அவள் கண்டிப்பாக ஒரு குழந்தையை பெற்றே ஆகணுங்கிறது கடவுளுடைய சித்தம். ஆமென் சொல்லுங்க. அதனால தான் ஆண்டவர் இந்த அவளுடைய சுக வாழ்வுக்கான முயற்சி எடுக்கிறார். நீ பிறந்ததே தேவ திட்டம். நீ பிறக்கலைன்னா ஏதோ நீ பிறந்ததுனால ஏதோ ஒன்று நடக்க போகுது. நீ எதுக்கு பிறந்த தெரியுமா? தின்னு போட்டுட்டு தூங்கிட்டு செத்து போகிறதுக்கு இல்லை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏதோ ஒன்றை நீ செய்ய போற. அதுக்கு தான் பிறந்திருக்க. அல்லேலூயா. இல்லைன்னா இப்படி பிறக்காது. உனக்கு குழந்தைய பிறந்தாய், நீ உன் தாய்க்கு குழந்தையாய் பிறந்ததே ஒரு திட்டம். உன் தாய்க்கு நீ குழந்தையா பிறந்ததே ஒரு திட்டம். அல்லேலூயா சொல்லு, கையை வரி சொல்லு. நான் என் தாய்க்கு ஒரு மகளாக பிறந்தது தேவ திட்டம் இருக்கு. எனக்கு தேவன் தந்திருக்கிற பிள்ளைகளுக்கு குறித்தும் ஒரு தேவ திட்டம் இருக்கு. கண்டிப்பாக இருக்கு. எத்தனை பேர் குழந்தை இல்லாமல் இருக்கு? அருமையான தம்பி கார்த்தி 8 வருஷமாக குழந்தை இல்லை, 7 வருஷமாக பாருங்க, ஒரு குழந்தைக்கு தகப்பனாக உட்காந்துருக்காப்புல. அப்போ அந்த குழந்தைய குறித்து ஒரு திட்டம் இருக்கா இல்லையா? சத்தியமாக இருக்கு. அந்த குழந்தை பாருங்க வந்து இதே இடத்துல பாடும் பாருங்க. நீ பார்த்துருக்கீங்களா? பார்க்கல, ஒரு நாள் பார்ப்பீங்க பாருங்க. அல்லேலூயா. அந்த குழந்தை பாடும். அப்போ தேவ திட்டம். இந்த பிள்ளை 3வது பொம்பளை பிள்ளையா பிறந்து 3வதா 2 5வதா 3வதா நீ 2 ஆமாம் 3வது பிறந்த நீ, இவளை குறித்து ஒரு திட்டம் இருக்கு. இப்போமே ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துறானா? பின்னாட்கள் பயங்கர திட்டம் இருக்கு. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பேரும் மேலும் தேவ திட்டம் இருக்கு. இல்லைன்னா இங்கே வந்து உட்கார மாட்டேங்க தம்பி, ஒரு திட்டம் இருக்கு. இன்னைக்கு வேணா ஒன்றும் கண்டுக்கிறாம வந்து உட்காரலாம். ஒரு நாள் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். சும்மா வரல, நீ இது யோசித்துக்கோ. ஏதோ ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு ஜாலியாக உலகத்தை அனுபவிக்கிறதுக்காக பிறந்தேன்னு நினைக்காத. மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுக்காக இந்த உலகத்தில் பிறந்த நினைக்காத. ஒரு திட்டம். கையை தட்ட மாட்டேயே. சௌக்கியத்தை தேடாதிருப்பன்னு சொல்லிட்டு சொல்றா, நீ போவாசின் வேலைக்காரிகளோடு குடியிருந்தாயே, அவன் தம்முடைய உறவின் முறையான் அல்லவா? இதோ அவன் இன்று ராத்திரியிலே களத்திலே வார்கோதுமை தூற்றுவான். நீ என்ன பண்ற மருமகளே? நல்லா குழி, ரொம்ப வேர்வை நாத்தனாருது, நல்லா குழி.
நான் ஷாம்பு போட்டு வச்சுருக்கேன், எல்லாம் குளி கமன்னு மணக்கட்டும். மணந்துச்சு. அடுத்து நல்ல சூப்பராக கமன்னு பரிமள தைலம் போல் ஒரு எண்ணெய் வச்சுருக்கிறேன். பாராசூட்டுன்னு ஒரு எண்ணெய் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அப்புறம் வேறு என்ன சூட் இருக்குது? விவிடியெல்லாம் கீழேப்பா, அதுக்கும் மேலே சொல்லுப்பா. வாடிக்காண்டுக்கா அது இருக்குது. எடுத்து மண்ணா மனமாக இருக்கும். ஊத்து தேய். எடுத்து இந்த வசனத்தை நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வசனத்தை மாம்சத்தில் படிக்கக்கூடாதுன்னு சொன்னேன். இது ஆவியில் படிச்சு பாரு. நீ குளித்து அப்படின்னா என்னது? ரெடியாகு. தேவ வார்த்தை கேட்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு என்ன செய்ய? ரெடியாகு. உன் இருதயத்தை ரெடி பண்ணு. அப்போ அவர் எண்ணெயை வார்த்து ஊற்றி எண்ணெய் தேய்த்து, என்னன்னா அபிஷேக எண்ணெய் உன் மேலே ஊற்றுவார். உன் இதயத்தை குளித்து சுத்தம் பண்ணு. பாவ எண்ணங்களோடு சாப எண்ணங்களோடு உன் இருதயம் இருக்கக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, குளிக்கிறதுக்கு முன்னாடினா என்ன இருக்கும்? சொல்லுங்க, அழுக்கு இருக்கும். குளிக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? அட்லீஸ்ட் வேர்வை கூட இருக்குமா இல்லையா? ஆமாம். காதை பாரு, ஒரு பயலும் வர மாட்டான். உன் மூக்கை பாரு, ஐயோ நாத்தம். கண்ணை பாரு, அவ்வளவு அழுக்கு. எல்லாம் அழுக்கு தான். சும்மா அப்படியே டெக்கரேட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா? ஆனால் அந்த அழுக்கு பிடிச்ச பையன் நம்மளை என்ன செய்கிறாரு? ஆண்டவரே குளிப்பாட்டுறாரு. ஆமேன்னு சொல்லுங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. அப்போ காலையில் குளித்துனா என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய அர்த்தம் சொல்லுங்க. உன் பாவத்தை அகற்றுவன் இருதயத்தை விட்டு. அழுக்கு பிடிச்சிருக்கு, உன் சிந்தனை அழுக்கு பிடிச்சிருக்கு. மருமகளே, இந்த மாமி ஆயிட்டீங்க பாஸ்டர், நகோமி ஆயிட்டீங்க அப்படிங்களா? உண்மையிலே ஆமாம். மருமகளே அப்படின்னு கூப்பிடுவேன். அது மாதிரி மருமகளே ருத்து, நீ என்ன செய்வோம்? இருதயத்தில் இருக்கிற அழுக்க மாத்து. ருத்து மாத்து. நீ குளிச்சு ரெடி ஆகு. இப்போ இருதயம் ரெடி ஆயிடுச்சு. இருதயம் நீ அப்படியே துதிக்கிறீங்க. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி முற்றிலும் சூழ்ந்திருக்கிறீர் அப்படிங்கும் போது அப்படியே எண்ணெய் வந்து இறங்கும் பாரு. ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவங்க தான் ஆமாம்பாங்க. அதை பாரு, கையை தட்டிகிட்டே இருக்காங்கய்யா.